கட்சி நிகழ்ச்சியில் மோதிக்கொண்ட அப்பா மகன். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ஒரே ஒருவருக்காக அரசியல் களத்தில் நடக்காத நிகழ்வை அரங்கேற்றிய ராமதாஸ் அன்புமணி. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். யார் அந்த நபர்? எதற்காக அப்பா மகன் அவருக்காக மோதிக்கொண்டனர்? கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். பனையூரில் தனி கட்சி அலுவலகத்தையே தொடங்கிய அன்புமணி. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். இரண்டாக உடைகிறதா பாமக? அன்புமணி பக்கம் சாய்ந்தார்களா தொண்டர்கள்? என்ன நடக்கிறது பாமகவில்? இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். பாமக பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில நடைபெற்ற நிலையில தற்பொழுது மோதல்ல முடிவடைந்திருக்குது. கட்சியோட இளைஞர் அணி தலைவரா தன்னோட மகள் காந்திமதியோட மகனான முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாகவும் அவரு அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு மேடையில் அறிவிச்சிருக்காரு ராமதாஸ். இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக ஆமா ஆனா எனக்கு உதவியாகவோ வேண்டாம், அவன் கட்சியில சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது, அவனுக்கு பதவியா அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு அன்புமணி. இதனால மேடையிலேயே இருவருக்குமே கருத்து மோதல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. இது ஏன் கட்சி, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும், விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லனா வெளியில போகலாம் அப்படின்னு ராமதாஸ் ரொம்பவே கோபத்தோட பேசிருக்காரு. அப்போ மேடையில இருந்து எழுந்த அன்புமணி, பனையூர்ல தான் புதிதாக கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கிறேன், அங்க என்ன சந்திச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி எறிஞ்சிட்டு கிளம்பிட்டு போயிருக்காரு. அவரோட பல நிர்வாகிகளும் புறப்பட்டு போயிருக்காங்க. ராமதாஸோட மகளான காந்திமதியின் மகன் தான் முகுந்தன். தன்னோட அக்காவோட மகனுக்கு பதவி கொடுக்கிறத விரும்பாத அன்புமணி கோபமா புறப்பட்டு சென்ற சம்பவம் பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. முகுந்தன் தலைவர் கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? என்ன அனுபவம் இருக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம்.